மாதத்தில் ஆண்டு நம்ம கூட வார்த்தையை பேசும்படியாக வசனத்தை நம்ம கவனிக்கலாம். போன மாதம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்னை அதிகமாக என்கிட்ட பேசுகிற வார நாட்கள் அதிகமான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரே வார்த்தை 2-3 முறை எனக்கு வரும் பொழுது அதை நான் செய்தியாக ஆயத்தப்படுத்துவேன். அப்படி பேசின 3-5-6 முறைக்கு மேலே வந்த வசனம் இந்த வசனம். ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28 வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்கள் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சிருஷ்டித்தனுடைய அல்டிமேட் பர்பஸ், நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆள வேண்டும். நீங்கள் ஆளுகிறீர்களா, அடிமையாக இருக்கிறீங்களா? இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து, அதாவது பாருங்கள், சூப்பராக நேற்று ஒரு செய்தி கேட்டேன். என்ன பண்ணுன்னா, அவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய சாயலில் படைச்சிக்கிறார். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. அவருடைய சாயலில் இருந்தால் தான் நம்ம ஆளுகை. ஏன்னா தேவன் யார் அப்படின்னா, அவர் தானியேல் ஒரு வசனம், நேற்று ராத்திரி நான் வசனத்தை எடுக்கலை, அவர் ஆளுகிறவர், சகலத்தையும் ஆளுகிறவர், தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகையை கொடுக்கிறவர். அப்போது தேவனுடைய ஒரு தன்மை ஆளக்கூடிய தன்மை, அனைத்தையும் ஆளுகை செய்கிற அவர் இப்போ மனிதனை ஆளுகை செய்யணும்னு விரும்பினார். அதற்காக தன்னுடைய சாயலில் இருந்தால் தான் அவன் ஆளுகை செய்ய முடியும் என்பதற்காக அவனுடைய தேவ சாயலாகவே படைத்து அவனை ஆண்டு கொள்ளும்படி அவனுக்கு ஆசீர்வதிச்சார். கையை வைத்து சொன்னாங்க, நான் ஆள பிறந்தவன், நான் அடிமை அல்ல. இந்த வார்த்தை சொல்லும்பொழுது உங்கள் மைண்டில் ஓடணும். ஆளுகை செய்வது தான் உங்களுடைய டிஎன்ஏ, ஆளுகை செய்வது தான் உங்களுடைய ஜாதகம், ஆளுகை செய்வது தான் உங்கள் தலையெழுத்து. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவேளை இப்போ ஆளுகை செய்யாமல் ஆளப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆளக்கடவர்கள். ஹல்லேலூயா. அதில் எப்படி ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிறத 4 பாயிண்ட் அங்கே போட்டிருக்குது. 28ஆம் வசனத்தில் பலுக வேண்டும். சொல்லுங்கள். பலுக வேண்டும், பெருக வேண்டும், நிரப்ப வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். முதல்ல பிரச்சனையை விட, எதிரியை விட நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல வலுக்க வேண்டும், பலுக வேண்டும். நீங்கள் முதல்ல நல்ல பலப்படணும். தாவீது வர பலனடைந்தான், வர விருத்தி அடைந்தான். அப்போ அதாவது எதிரியை விட நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆளானதான் அப்புறம் எங்களுக்கு ஆளுகை செய்ய முடியும். அப்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சவாலை விட நீங்கள் மைண்டில், நீங்கள் ஆவியில், ஆத்துமாவில் நீங்கள் எல்லாவற்றும் வாழ வேண்டும். மலையாளத்தில் வாழணும் அப்படின்னா ஆளணும் அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படிதானே தெரியுமா? வாழுவான் அப்படின்னா ஆளுவான். அப்போது முதலாவது நீங்கள் பலுக வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஃப்ரூட்ஃபுல் ஆங்கிலத்தில், அண்ட் மல்டிப்ளை. ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா நீங்கள் நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் இருக்கிறது போல் நிறைய ரகத்தை உருவாக்க வேண்டும். உங்களை போல் நிறைய பேரை நீங்கள் என்ன செய்யணும்? உற்பத்தி பண்ணணும். அடுத்தது அது மல்டிப்ளை பண்ணணும். இப்படி உங்களுடைய லைஃப்பை தேவ சாயலில், அவருடைய தரத்தில் நீங்கள் டெவலப் ஆகும் பொழுது அப்புறம் நீங்கள் நிரப்புவீங்க. என்ன செய்வீங்க? நிரப்புவீங்க. அடுத்தது கீழ்ப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. என்ன செய்வீர்கள்? கீழ்ப்படுத்துவீர்கள். இப்படி செய்துதான் நீங்கள் ஆள வேண்டும். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். தேவன்
மனுஷனை படைக்கவே இல்லை. யாரை படைக்கலை? உங்களை என்னையும் படைக்க முழு மனுக்குலத்தையும் உருவாக்கவே இல்லை. உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ 26 வசனம் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நீ பாடுங்க. சூரியனை, சந்திரனை, தண்ணிய, மரத்தை, செடியை, மிருகங்களை எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. மனுஷனை படைக்கலை. படைக்க முன்னாடி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உண்டாக்குவோமாகன்னு சொல்கிறார். நான் சொல்லுங்களேங்க, உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி தேவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்ன தீர்க்கதரிசனம்? இவர்கள் ஆளுவார்கள். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆளக்கடவர்கள். இன்னும் மண்ணை எடுக்கலை, இன்னும் ஜீவ சுவாசத்தை ஊதலை. அதுக்கு முன்னால் உங்களை குறித்து, என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், நீங்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், நிரப்ப வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அங்கே உண்டாக்குறாரு. உண்டாக்கி திரும்ப அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் சொல்லி அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். ஆமென். நீங்கள் பலுகி பெருகி டாமினேட்டுங்கிற வார்த்தை, இந்த ஆழக்கடவர்கள்ங்கிற வார்த்தையில் அதை மட்டும் நான் இன்னைக்கு, ஆழக்கடவர்கள் என்னன்னா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்கள். அவன் ஒருத்தன் ஆளுகை செய்கிறான்னா மற்ற எல்லாரையும் தோற்கடித்து கீழ்ப்படுத்துகிற ஒருவன் தான் ஆளுகை செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஆளுகை செய்யணும், உங்களுக்கு 2 கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும். ஒன்று, நீங்கள் எதை ஆளுவீங்க தெரியுமா? எதை நீங்கள் உங்களை விட பலவீனமாக, குறைவாக, டிஸ்ரிகார்ட், நீங்கள் உதாசீனமாக, அற்பமாக என்றீங்களோ அதைத்தான் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் ஒன்றை பெருசாக பார்க்குறீங்கன்னா அதை நிச்சயம் முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. இப்போ பாருங்களேன், வியாதி அப்படின்னா அதுவா அப்படின்னு நீங்கள் ஆளுகை செய்வீங்க. வியாதி அப்படின்னா அப்படின்னா அதுதான் உங்களை ஆளுகை செய்யும். பணப்பிரச்சனை வந்துடா கர்த்தர் செய்வார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் ஆளுகை செய்வீங்க. ஆனால் அதை விட்டுட்டு அப்படின்னா அது உங்களை செய்யும். நல்ல கவனிங்க, டிஸ்ரிகார்ட். நீங்கள் அதை ஒரு பொருட்டா, அதை எப்பொழுதுமே உங்களை விட ஒரு தரம், அது சொல்லுது, பலவீனமான, உங்களுக்கு அற்பமாக எண்ணுகிற விஷயமா இருந்தால் தான் நீங்கள் ஆளுகை செய்வீங்க. இப்போ பாருங்களேன், ஒரு நபரை பெற்றுச்சுன்னா அவனா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவெல்லாம் நமக்கு கீழே. ஆனால் ஒருத்தர் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு குத்து பா அப்படின்னா, இப்போ தாவீது ஆளுகை செய்கிறாங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லாமலே, சவுல் கோலியத்தை பார்த்தோன்னா, அவனை பார்த்தீங்களா, அவன் ஹைட்டு வெயிட்டு, அவன் ஈட்டி, அவனெல்லாம் அவனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா, ஆணை பார்த்ததுனால தான் அவன் இவங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். தாவீது வந்தான், இவனுக்கா பயந்துட்டு இருக்கீங்க, இவன் விருத்த சேதனை இல்லாதவன் அப்படின்னு அவன் அதை அற்பமாக எண்ணுனால அப்படியே கிளதான். நீங்கள் எதை அற்பமாயின்றீங்களோ, எதை உதாசீனமாயின்றீங்களோ, எதை நீங்கள் சீப்பாயின்றீங்களோ அதையெல்லாம் நீங்கள் மிதித்து மேலே வந்துடுவீங்க. எதை நீங்கள் மலையாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள முடியும், அதெல்லாம் உங்களை மேற்கொண்டிருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவைன்னா லுக் டவுன். சொல்லுங்கள் எல்லாரும், லுக் டவுன். பிரச்சனையெல்லாம் எப்படி பாருங்கள்? கீழான பார்வை பாருங்கள். வியாதியெல்லாம் கீழே பாருங்கள். தேவனை எப்படி பார்க்கணும்? மேலே பார்க்கணும். அவரை வல்லவராக பார்க்கணும். இதுதான் தராசு. பாருங்க, இந்த கல்ல இதுங்க வெயிட் இது கீழே போயிடும். இது அப்போ இப்போ நீங்க எதை மதிப்பு குறைவா பார்க்குறீங்களோ அது கீழே போயிடும். நீங்கள் எதை மேன்மையா பார்க்குறீங்களோ அது உயரமா இருக்கும். பிரச்சனையை மேன்மையா பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை கீழே போயிடும். தேவனுடைய வல்லமையை பெருசா பார்த்தீங்கன்னா பிரச்சனை செஞ்சிடும், கீழே போயிடும். உங்க பார்வை ரொம்ப முக்கியம். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதலுக்கு நேராக என் கண்களை லுக் அப், லுக் unto the mountain, கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு தேவன் மேலே பார்க்குற சொல்றாரு. அது தேவனை குறித்து உங்களுக்கு பார்வை மேலே இருக்கணும். வியாதியை குறித்து, சாத்தானை குறித்து, பிரச்சனையை குறித்து பார்வை எப்படி இருக்கணும்? கீழான பார்வையாக இருக்கணும். இதுதானா? கரப்பான், பல்லி, பாம்பு இதெல்லாம் பார்த்தா எப்படி வைப்பீங்க? இதெல்லாம் பார்த்து வைப்பீங்க.
பயந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களை செஞ்சுட்டு இருக்குது. அந்த பல்லி வால் கூட உங்களை செய்யும். பதச்சு இந்த சந்துக்குள்ளே வந்து அப்பப்போ ஒரு பாம்பு வந்துகிட்டே போகும். நம்ம மாடியிலேருந்து இறங்கி வரும் பொழுதெல்லாம், அதிகாலை ஜெபத்துக்கு வரும் பொழுதெல்லாம் பாம்பு அது நல்ல இப்படி செய்து. நான் வரும்பொழுது தான் இறங்கி வருவேன். உன் தலையை ஒரு நாள் நான் நசுக்கிறேன் பாரு, என் கையில் என்றைக்கு நீ அகப்படுதே உன் தலையே இருக்காது. 1 2 3 பாம்பை தலையை காலி பண்ணிட்டேன். கைத்தட்டுங்க. எலி வந்தால் கூட சொல்லுவேன், இது உன்னுடைய இடம் கிடையாது, இந்த எல்லைக்குள்ள நீ வரவே கூடாது. பாம்பு கால் உள்ளது கடிச்சிரு அப்படின்னு அது உங்களை என்ன செஞ்சிட்ருக்கோம், அது உங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்குதோ. அதை உன் தலையை நான் மிதிப்பேன் பாரு, உன் தலையை நான் இன்றைக்கி வாங்குறேன் பாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு தேவன் உண்டு என்பது பூமியில் உள்ள எல்லாம் அறிவாங்க பாரு. முதல்ல கோலியாத்தை பார்த்து இவன் ஒரு அசட்டை பேசினா பாருங்க, அங்கே தான் ஜெயிக்கிறான். அல்ல இல்லையா? நீங்கள் பிரச்சனையை பார்த்து, இந்த பிரச்சனையெல்லாம் நான் மிதித்து, மலைகளை மிதித்து, குன்றுகளை நான் தவிடுபடி ஆக்கி போடுவேன். என் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கொண்ட வியாதியை, சாத்தானே, சண்டையின் ஆவிய, சமாதானத்தின் தேவன் ஒன்னையை என் காலுக்கு கீழே நசுக்கி போடுவார். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை அதுக்கு கீழே இருக்கலாம், அது உங்கள் தலை நசுக்கிற மாதிரி இருக்கலாம், அது உங்களை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, நீ என் காலுக்கு கீழே தான், உன்னுடைய பொசிஷனே, உன்னுடைய இடமே என் காலுக்கு கீழே தான். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். சாத்தான் அப்படின்னு சொன்னவனு உங்களுக்கு என்ன பார்வை வரணும்? என்ன பார்வை வரணும்? உங்களுக்கு புரியலையா? சாத்தான் அப்படின்னு சொன்னவனு என்ன பார்வை வரணும்? அவன் எங்கே இருக்கிறான்? இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் உங்கள் தலையை, பிசாசின் எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன், ஆளுகை தந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் எதையெல்லாம் கீழே பார்க்குறீங்களோ அதையெல்லாம் மிதித்து மேலே நடப்பீங்க. எதெல்லாம் மேலே பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் மேலே நடக்கும். கீழ்ப்படுத்து சொல்லுங்க எல்லாரும், கீழ்ப்படுத்து. லுக் டவுன். லுக். வியாதியை பார்த்து எப்படி பார்க்கணும்? நீ கேன்சர், தலைவலியம், வயிறு வலியம், முதுகலை கட்டியம், உடனே உங்கள் மனப்பான்மையில் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க. அப்படி தழும்புகளால் நான் சுகம் ஆனேன், ஒன்றும் என்னை சேத படுத்தாது. ஸோ வியாதியை நீங்கள் எப்போ பெருசாக பார்க்குறீங்களோ அது உங்கள் தலைமையில் உட்காந்துருக்கும். வியாதி எப்போ கீழே பார்க்குறீங்களோ அது தலைமையில் உங்கள் கால் இருக்கும். இல்லையா? அவர் உன் தலையை நசுக்குவார். பைபிள் இருக்குதா இல்லையா? இதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இருக்குது. அப்போது எல்லாத்தையும் நான் நசுக்குவேன், மிதிப்பேன், ஜெயிப்பேன். எனக்கு இந்த செய்தி முடிக்கும்போது ஒரு வசனம் வந்துச்சு, சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். கையை தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. அல்லையா? எதங்க மிதிப்பீங்க? பாம்பை மிதிக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சது. பால சிங்கத்தை மிதிப்பாய். இது ஒரு தீர்க்க தரிசனம். இது ஒரு உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்கிறாரு. சிங்கங்கிறது யாருக்கு அடையாளம் தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசுக்கு அடையாளம். கர்த்தர் சொல்றாரு, நீ சிங்கத்தை மிதிப்ப அப்படின்னா பிசாசின் தலையை இயேசு மிதிச்சார் இல்லை, நீ மிதிப்ப. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ காலுக்கு கீழே நான் கொண்டு வருவேங்கிறார். அப்போ கீழ்ப்படுத்துங்கள். எதையும் ஆட விட்டு பார்க்காதீங்க, எதையும் மேலே விட்டு உங்களை அலக்களிக்க பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் என்ன செய்? கீழ்ப்படுத்து. அதுக்கு தேவன் உங்கள் நாவில் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நல்ல கவனிங்க. படுத்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதியை என் உடம்புல இருக்க முடியாது, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இந்த மாதிரியான வார்த்தைகளை பிசாசை பார்த்து பயன்படுத்துங்க. நான் பார்த்து எப்படி யோசிப்பீங்க? போ எடுக்கல. அதே மாதிரி தான் பிசாசு, வியாதி, இது எல்லாம் குறித்து உங்களுக்கு ஒரு அற்பமான எண்ணம் இருக்கணும். ஐயோ வியாதி வந்துச்சு, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு. சிலாக்க டாக்டர் ரிப்போர்ட் அப்படியே பெருசாக பார்ப்பாங்க. அதுதான் பாறை மாதிரி அவங்கள நசிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் உன் தலையை எடுப்பேன். தாவீது சொன்னான் பாருங்க, கோலியாத்தை பார்த்து பெரிய ராட்சதை நிற்கிறான். தாவீது சொல்கிறான், சட்டை கூட போடல. என்ன போடல? டவுசர் போட்டிருக்கிறான். கௌபாயின்னு சொல்கிறாங்க.
அவன் இராணுவ உடைய போட்டிருக்கிறான். இங்கே இருக்கிற இராணுவ வீரர்களை யாருமே சண்டை போட முடியல, ஒருத்தைக்கு ஒத்த வாங்குறான். இவன் சட்டை கூட போடாமல் சொல்கிறான், இன்னைக்கு உன் தலையை நான் என்ன செய்வேன், உன் உடம்புலேருந்து எடுத்துருவேன். சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. கைத்தட்டுங்க இல்லையா? பார்வை, என்னது பார்வை, லுக் டவுன். பிரச்சனை நினைச்சாதீங்க பெருசாக, டிஸ்ரிகார்ட், வியாதியை மதிக்காதீங்க. நீங்கள் எதை மதிக்கிறீங்களோ அது உங்கள் மேலே உட்காந்து ஆடும். எதை மதிப்பற்றதாக பார்க்குறீங்களோ அது காலுக்கு கீழே வரும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நான் தான் ஒரு மாதிரி உற்சாகமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் ஏதோ என்னைய ஒரு மாதிரி மலப்பாக பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம், வீட்டுக்குள்ளே சொல்லுங்கள். நான் வார நாட்களில் உங்களை போல் எனக்கும் நிறைய தேவைகள் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. எப்போ பேசிகிட்டே இருப்பேன். எதிர்பார்க்காமல் 10,000 5,000 செலவு வந்துட்டு இருக்குது. எல்லாம் தரும். எங்கள் அப்பா ராஜா என்னை ஆளை வச்சுக்கிறாரு. வரும், செலவு பண்ணுவேன், வரும், தேவைகள் வரும், வியாதிகள் பலவீனங்கள் வரும். இயேசுவின் நாமத்தை எல்லாவற்றையும் லுக் டவுன், எல்லாவற்றையும் கீழான பார்வையில் பாரு. ஆமென். டாக்டர் ரிப்போர்ட்டை சில ஆட்கள் தீர்க்கதரிசனம் மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த உடம்பு இப்படி இருக்குது, இது உங்களுக்கு இப்படி பெருசாகி அப்புறம் வந்துச்சு உங்களுக்கு கழுத்தையே கத்தி வச்சு உடனே இதை அப்படியே அவங்கச்சுவாங்க. அதை பெருசாக தரிசனம் பார்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாக்டர் சொல்லும் பொழுதே அவர் நான் சொல்கிறேன், டாக்டர் தீர்க்க தரிசியா, பைபிள் வார்த்தை தீர்க்க தரிசனமா? பைபிள் வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். டாக்டர்கள் நிலவரத்தை சொல்லலாம், அவங்கள நான் முட்டாள்னு சொல்லலை, இல்லாட்டா அவங்களுடைய இதை நான் புறக்கணிக்கலை, அவங்க இருக்க சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. தானியேல் 3:16 ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர்கிட்ட அந்த ராஜா சொல்கிறான், நான் நிறுத்தின சிலையை வணங்காட்டினா உங்களை தூக்கி எங்கே போட்டுருவேன், நெருப்புக்குள்ளே போட்டுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அக்னி குண்டத்தை ரெடி பண்ணிவிட்டு ராஜா சொல்கிறான். இந்த 3 பேரும் பதில் சொல்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. தானியேல் 3:16 வாசிக்கிட்டுமா? நான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. சப்ப மேட்டர் அப்படின்ட்டானுங்க. என்ன சொல்லிட்டாங்க? சப்ப, உன் கைக்கும் எங்களை தப்பு வைப்பார், அக்னிக்கும் தப்பு வைப்பார். அதாவது நெருப்பை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதனால தாங்க நெருப்பில் நடந்தாங்க, ஆளுகை செஞ்சாங்க. கைத்தட்டுங்க இல்லையா? நெருப்பை கீழ்படுத்தினாங்க. நீங்கள் எதை பெருசாக பார்க்குறீங்களோ அது உங்களை மேற்கொண்டுரும். எதை நீங்கள் சப்பையாக பார்க்குறீங்களோ, எதெல்லாம் வெறுமையாக ஒன்றுமில்லைன்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அடுத்த வசனம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரை பெருசாக பார்க்குறாங்க? எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை விடுவிப்பா அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை ஒருபடி கூட போய் சொல்கிறானுங்க, விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை தூக்கி எறிஞ்சுதான். நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேச தெரியணும். சாத்தான வியாதியை தூக்கி வச்சு பேசுகிறீங்களே, பக்கத்தில் போய் சொல்லுங்க, ரொம்பலாம் தூக்கி வச்சு பேசுகிற வியாதியை, பிரச்சனையை சிலலாம் உட்காந்து வாயில் அவல் போட்ட மாதிரி மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அவன் பார்த்தியா, இந்த சவுளுடைய சேவகர்கள் அப்படி தான் பேசியிருந்தாங்க. கோலியத்தை பார்த்தீங்களா, அவன் நிற்கிற உயரத்தை பார்த்தீங்களா, அவன் பிடிச்சிருக்கிற ஈட்டியை பார்த்தீங்களா. கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனை உயர்த்தி பேசு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க, மற்றதை எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசு. அல்லேலூயா. அவங்க நெருப்பை மதிக்கவே இல்லை. எதை மதிக்கலை? நெருப்பவே. இவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு ராஜாவுக்கு. அவன் அன்னைக்கு முழு உலகத்துக்கு அவன் ராஜா நேபுகாத்நேச்சார். பிடிடா அவனை. 7 பராக்கிரமசாலிகளை கொண்டு வந்து இவனை 3 பேரையும் கயரை கட்டி நெருப்பை 7 மடங்கு அதிகமாக்கி உள்ளதுக்கு போட்டாங்க. நெருப்பினுடைய அதிகமாக இருந்ததுனால உள்ள தூக்கி போனாங்களே பலவான்கள், அவனுங்க செத்து போயிட்டானுங்க. இவங்க 3 பேரும் உள்ளே விழுந்தவங்க கயறைகள்லாம் மெல்லமாக எடுத்து வச்சுறாங்க. உள்ளே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. 3 நேபர் தான் உள்ளே போனாங்க. 4வது ஒரு ஆள் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறாரு. ராஜா பார்க்குறான், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அக்கினியின் மனம் கூட அவங்க மேலே வீசலை, அவங்க ட்ரெஸ்ஸு கூட கருகலை, அவங்க முடி கூட தூக்கிட்டு போனவன் செத்து போயிட்டான். உள்ள 3 பேர் போனது 4 பேரும். 4வது நபர் தேவகுமாரனுடைய
நீங்கள் எதை அசட்டையாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. கைத்தறி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவன் நெருப்பை ஒரு பொருட்டாவே என்னலை. இந்த நெருப்பெல்லாம் வச்சு எங்களை மிரட்டாத, நாங்கள்லாம் உயிருக்கு பயந்தவங்களே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதை அவங்க அல்பமாக என்றாங்களோ அதையெல்லாம் ஆளுகை செய்கிறாங்க. நீங்கள் ஆளுகை செய்யணும்னா உங்களுடைய கண்ணோட்டம் இப்படி இருக்கணும். ஐயோ, சபைக்கு பெரிய இடம் வாங்குறது எப்படி, 4 ஏக்கர் 65 சென்ட், எல்லாம் சப்ப மேட்டர். ஒரு ஆள் வந்து டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்து கையெழுத்து போடுன்னு கொடுத்துட்டு போவார். நான் அதை எப்படி பார்க்குறேன், எப்படி 1 கோடி 2 கோடி 3 கோடி சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சு வச்சிருக்கணும் கூட்டு வருவாரான்றார். அல்லேலூயா. கூட்டு வரலையா, எனக்கு 17 லட்ச ரூபா காரை வச்சவர் கூட்டு வந்து கிஃப்ட்னு எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, வென்டோ கார். அல்லேலூயா. அது நான் சம்பாதிக்கலை, அதை நான் மலப்பாவே பார்க்கல. நீங்கள் எதை உங்களுக்கு கீழே பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வந்து சேரும். அல்லேலூயா. எதையுமே இப்படி பார்க்காதீங்க, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்கள். டேவிட் கோலியாத்தை பார்த்த அந்த கதையை மட்டும் பார்க்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் போட்டுக்குது, இவன் நிமித்தம் ஒருவனும் பயப்பட வேண்டாம். எவ்வளவு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது, ஒரு 17 வயசு பையன் கோலியாத்தை பார்த்து பேசின வார்த்தையை பாருங்க. 26 வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன் நடுவில் நிற்கிறவரை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவன சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், இந்த பார்த்த வார்த்தை தான் எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். இது எம்மாத்திரம். வியாதி எம்மாத்திரம், பிரச்சனை எம்மாத்திரம், பணத்தேவை எல்லாம் என் தேவனுக்கு லேசான காரியம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமா, லேசான காரியம். அதான் நான் தமிழில் சென்னை பாசில் சொன்னேன், சப்ப மேட்டர். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் வாய்க்கால தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காரியம். இவன் சொல்றான் எம்மாத்திரம். ஆனால் இவனை குறித்து சவுலுடைய வீரர்கள் பேசின வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவன் கேடகத்தை பார்த்தீங்களா, அவன் இதை பார்த்தீங்களா சொல்லி பயங்கர பில்டப் எல்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் எம்மாத்திரம், அற்பமான காரியம், லேசான காரியம். 36ஆம் வசனம் படிங்க. மறுபடியும் சொல்கிறான் பாருங்க, நான் அதை தொடர்ந்து அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அவனுக்கு கோபத்தை பாருங்க. சிங்கத்தை கூட எப்படி பார்த்துருக்கான் பார்த்தீங்களா? எப்படி பார்த்துருக்கான்? ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்துக்கிறான், சிங்கம் வந்திருக்குது, கரடி வந்திருக்குது. உயிர் தப்புனா போதும், ஒரு ஆடு செத்து போனால் போதும் விடல. ஒரு ஆடை ஒரு சிங்கம் கடிச்சிட்டு போயிருக்குது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பின்னாலே துரத்திட்டு போய் அடிக்க போக அது ஆட்டை விட்டுட்டு யார் மேலே பாஞ்சிருக்குது? இவன் மேலே பாஞ்சு. இவன் என்ன பண்ணிருக்கான், வாயை பிடிச்சி 2 கிழிச்ச போட்டுட்டான். அவன் சொல்கிறான், சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்னேன், அதே மாதிரி இவனை தூக்குவேங்கிறான். அப்போ என்னன்னா, அவன் பிரச்சனையை ஒரு பெருசாகவே பார்க்கல, எல்லாத்தையும் கிழிச்சு போடுவேன், மிதிப்பேன். தேவனுடைய பிள்ளைங்க, இந்த மனப்பான்மை இருக்குன்னு நான் சொல்கிறேன். 45ஆம் வசனம். அவன் கோலியாத்தை பார்த்து பேசுகிறான் பாருங்க. பின்னும் அந்த அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு இடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தின் இடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் கைத்தட்டுங்க. அல்லேலூயா. என்ன பேச்சு! வியாதியெல்லாம் பார்த்து இப்படி பேசுங்க. இனி தேடியும் காணாதிருப்பாய். பிரதர் ஐசக் சொன்னாரா, அவர் உடம்புல திடீர்னு கிட்னியில் கல் இருந்திருக்குது. அவருக்கு முதல்ல பயம் வந்து, 2வது பார்த்தாரன்னா தேவனுடைய பிள்ளை எனக்குள்ளே எப்படி இருக்க முடியும் சொல்லிட்டு பைபிளை திறந்தாராம். ஒரு வசனம் வந்து தான், இனி தேடியும். அவ்வளோதான், அந்த வசனம் நான் பிடிச்சிட்டாரு. ரேமா வரை சில நேரத்தில் வருங்க வார்த்தை. உடனே சொன்னாராம், என் உடம்புல நான் தேடியும். அடுத்த செக்கப்புக்கு போனால் தேடுறாங்களாம், ஸ்கேன் போட்டு. என்ன போட்டு? ஸ்கேன் போட்டு தேடுறாங்களாம் டாக்டர். இன்னொரு தடவை எடுங்க, இன்னொரு தடவை எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க, அந்த எடுங்க.
நீ தேடியும் காணாதிருப்பாய். இல்லை, எங்கள் வசனத்தெல்லாம் பெருசாக பாருங்கங்க, வியாதி அற்பமாக பாருங்க. அவன் அந்த ராட்சதனை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு நான் ஒன்றே நினச்சுவேன், உங்கள் பேச்சு காட்டி கொடுத்துருங்க. உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு அவன் திருந்த மாட்டான், இவன் மாற மாட்டான், இந்த ஆள் எங்கே திருந்த போகிறார். இந்த பேச்செல்லாம் ஆளுகை செய்கிற பேச்சு கிடையாது. இதெல்லாம் உங்களை அது மேய்ஞ்சிட்டு இருக்குது, மேலே ஏறி உங்களை மிதிச்சிட்டு இருக்குது. எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. என் கணவன் தேவனுடைய மனுஷனாக இருப்பா, என் மனைவி குணசாலியாக இருப்பா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வாளாகாமல் கீழாகாமல். வார்த்தையை தான் பேசுங்களேன். பேச பேச சைக்காலஜியில் சொல்கிறாங்க, உங்களுடைய மைண்ட் ரினியூவ் ஆகும். எத்தனை முறையான வார்த்தைகளை பேசுவது நிறுத்துங்க. 47 வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கன்ஃபஸ் பண்ணுறான். அடுத்த வசனம் 47 வலிங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சொன்ன மாதிரி அடித்தான். நம்ம பார்க்குறோம், கையில் என்னதான் வச்சுக்கிறான்? நம்ம ஊரில் கவட்டை இல்லை, ஒரு கவட்டையை வச்சுட்டுருக்கிறான், ஒரு உண்டிகள் வச்சுட்டுருக்கிறான். அவன் பார்க்குறான், ஏய் சண்டைக்கு வந்திருக்கிறடா, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நான் போட்டிருக்கிற கவசத்துக்கு வச்சுருக்கிற ஈட்டிக்கு இவன் ஈட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், என் கூட சண்டை போடுறதுக்கு ட்ரௌசர் கூட சட்டை கூட போடாமல் கையில் ஏதாவது கத்தி கப்படம் எதுவுமே கிடையாது, பிளேடு கூட இல்லை, என்ன செய்யல எதை வச்சுக்கிறான்? குருவி அடிக்கிற கல்லை வச்சுட்டு என்ன அடிக்க நான் ஏன்னு கேட்குறான். நாய் தாண்டா அவனே, நீ கழுத்தை பாரு, உன்னை பாரு. இன்னைக்கு ஒரே ஒரு சுற்றி விட்டான், உடம்பு ஃபுல்லாக கவசம் போட்டிருந்தான், எது மட்டும் தான் எம்டியாக இருந்தது. கரெக்டாக நெத்தியில் அடித்தான், ஒரு பொட்டு நெத்தி பொட்டு அடித்தான். பைபிள் போட்டிருக்குது, இப்படி அடித்தா எப்படி போய் விடணும், இப்படி அடித்தவனே எப்படி விழுந்தானா? ஏன்னா இவன் அடிக்கலை, இங்கே பின்னால் ஒருத்தர் அடிச்சிருக்காரு, கைத்துட்டுங்க இல்லையா? நீ அங்கேருந்து அடிடா, நான் இங்கேருந்து 1 2 3 அப்படின்னாரு. இங்கே அடி விழுந்த மாதிரி இருந்தது, எங்கே வந்துருந்தான்? முகம் குப்புற விழுந்தான். விழுந்தவனுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யலை, எதுவுமே அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டு இருக்குது. அதுக்கடையில் அவன் உடம்பு மேலே இவன் ஏறி நின்று அவன் உரையிலேருந்து கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி தூக்கிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்குள்ள பெரியவர். கை தட்டுங்களா? ஹல்லேலூயா. முதல்ல தேவன் எனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சிறியது தான், மற்றதெல்லாம் என்னதான்? சின்னது தான். டிஸ்ரிகார்ட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. எதையுமே பெருசாக பார்க்காத, தேவனை தவிர எதையுமே என்ன செய்யாத, பெருசான வாயை புழக்காத. தேவன் அவர் வல்லவர், அவர் ரட்சிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், உலகத்திற்கு எனக்குள் இருக்கிறவர். மற்றதெல்லாம் சின்னது தான், மற்றதெல்லாம் அற்பமானது தான். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 3-6 படிச்சிங்கன்னா, பவுல் ஊழியம் செஞ்சுட்டு வந்தான். கப்பல் சேதெல்லாம் தப்பி வந்து ஒரு ஊரில் குளிர் காயறதுக்காக நெருப்பம் மூட்டுறாங்க. விறகெல்லாம் போட்டு நெருப்பம் போட்டும் பொழுது அதுலேருந்து ஒரு விரியன் பாம்பு சூடு தாங்க முடியாது நேராக வந்து பவுலுடைய கையை கடித்து கவ்விட்டு தொங்கிட்டு இருக்குது. மற்ற எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அவன் என்ன செஞ்சான்? கேளுது அப்படின்னு உதறி நெருப்பிலே போட்டாங்க. அது இருக்க வேண்டியடா, அதுதான் அது இருக்க வேண்டிய. அங்கேருந்து வந்து என்ன கடிக்கிறேன் போ அப்படின்ட்டான். கடித்த உடனே மக்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து இவன் மேலே பழி இவனை விட மாட்டேங்குதுன்னு சொல்லி இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீக்கம் கண்டு செத்து போவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் இந்த உதறி போட்டுட்டு நினச்சல, அதை ஒரு மதிக்கவே இல்லை, பாம்பை மதிக்கவே இல்லை. நீங்கள் எதை மதிக்கலையோ அது உங்கள் மேலே ஆளுகை செய்ய முடியாது, எதை மதிக்கலையோ அது உங்களை பல செய்யாது. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே நடக்கலை, இவன் அசால்ட்டாக இருக்கிறான். கடைசியில் மக்கள் வச்சுட்டாங்க, அவங்க வேறு சிந்தையாகி இவன் கடவுள்னு சொல்லி இவனுக்கு மாலையப்பட வந்துட்டாங்க. அல்லேலூயா. எதை அசட்டை அன்றீங்களோ அதெல்லாம் உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் அதை ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் அதை பெருசாக பார்த்தீங்கன்னா, சிலெல்லாம் சின்ன பிரச்சனை உடனே ஐயோ தலைவலி வந்துட்டா கூட அதுவாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருங்க.
போய்கிட்டே. அதெல்லாம் ஒரு மேட்ராகவே எடுக்காதீங்க. அதெல்லாம் ஒரு அதுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா அது இடம் பிடிக்கும், அது ஆளுகை செய்யும், அது ஆக்கிரமிக்கும். மதிக்காதீங்கன்னு சொல்கிறேன். வியாதியை, தரித்திரத்தை, சண்டையெல்லாம் மதிக்காதீங்க. நீங்கள் இருக்கக்கூடாது. இது தேவன் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தில் இஸ்ரவேலில் 12 பேர் போனாங்க. 10 பேர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ அவங்க ராட்சதர்கள், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அவங்க தங்களை சின்னவங்களா, எதிரியை பெருசாக பார்த்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சப்ப மேட்டர். பெருசாக பார்த்தாங்க பாருங்க, காலி. சின்னதாக பார்த்தாங்க பாருங்க, ஜெயிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் போய் செஞ்சாங்க, பங்கு போட்டு சாப்பிட்டாங்க. அப்போது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். எதிரியை பெருசாக பார்க்காதீங்க. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். மத்தியானம் லஞ்சை வந்தான், பர்கரை வந்தான்ட்டாங்க சொல்லிட்டான். கானானில் உள்ள மக்களை பார்த்து சொல்லிட்டான், வர்றேன் இன்னைக்கு மத்தியானம் பர்கரே நீ தான், பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சவைச்சி மென்று வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்டானுங்க. ஆனால் இவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். உடனே ஜாஷுவாவுடைய மைண்ட் செட், எதை குறித்தும் பயப்படாதீங்க, அது ராட்சதனாக மாறிடுவாங்க. ஆனால் எதையும் நீங்கள் அற்பமாக எண்ணும் பொழுது நீங்கள் இப்போ அற்பமாக எண்ணுன்னு சொன்ன உடனே இன்னொரு கண்டது பெறுவது தேவராஜ்யத்தில். நல்ல கவனிங்க, தேவராஜ்யத்தில் மரியாதை தான் ரொம்ப முக்கியம், மதிப்பு ரொம்ப முக்கியம், ஹானர். தேவராஜ்யத்தில் எல்லாத்தையும் மதிப்பாக பாருங்க, உலகத்தையும் சாத்தானையும் மதிப்பற்றதா பாருங்க. அல்லேலூயா. தேவனை உயர்ந்தவரா பாருங்க, சாத்தானை அற்பமாக பாருங்க. நம்மளுக்கு இப்போ உல்டாவாக பார்க்குறோம். தேவன் எப்பொழுதுமே பழகினால எங்கே அவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். பிரச்சனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். we are measuring the minor, minoring the major. பெருசாக பார்க்க வேண்டியதை சின்னதாக பார்க்குறோம், சின்னதாக பார்க்குறத. இன்றைக்கி ஒரு மனப்பான்மை வந்துடுங்க, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவன். ஹல்லேலூயா. நான் எதை நினைச்ச மாட்டேன், பிசாசை ஒரு பொருட்டாவோ, தாவீதை போல, யோசுவாவை போல என்னுடைய கண்ணோட்டம். கண்களை மூடி கர்த்தாவே இந்த காலை வேளை கீழ்ப்படுத்துகிறவர்கள் ஆளுகை செய்வதில் ஒன்று கீழ்ப்படுத்து. இயேசு கிறிஸ்து அலக்களிக்கிற பிசாசை கூட பார்த்து அவர் பயப்படவே இல்லை. பேசாத, இவனை விட்டு புறப்பட்டு போய் சொன்னார். மரணத்தை கூட அவர் ஒரு மரியாதையை கொடுக்கலங்க. மரணத்துக்கு மதிப்பு கொடுக்காதவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சாகும் பொழுது அதை பெருசாக பார்க்கல. செத்துப்போன எந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ள 4 நாள் ஆன பிறகு கூட கல்லை புரட்டி போடுன்னு சொன்னார். லாசருவை வெளியே வான்னு சொன்னார். அல்லேலூயா. வியாதி எல்லாம் அவர் ஓட விட்டார், சாத்தான் அவர் ஓட விட்டார். இன்றைக்கு நீங்கள் எதை அல்லையா மதிப்பற்றதாய் பார்க்கிறோம், அதையெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பா என்று ஆண்டவர் சொன்னார்னா, அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பாருங்க. சிங்கத்தை காலுக்கு கீழே பாருங்க, பாம்பை காலுக்கு கீழே பாருங்க, பிரச்சனைகளை உங்கள் கால்களுக்கு கீழே பாருங்க. விரியன் பாம்பு கடிச்ச பொழுது கூட அந்த பவுல் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அதை உதறி போட்டான். நெருப்பை கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ராஜாவுடைய கொலை மிரட்டலை அவர்கள் ஒரு துச்சமாக எண்ணினார்கள். அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு காலையில் ஓ மனப்பான்மை கையை வைத்து, ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே, மனப்பான்மை மாறின ஆண்டவரே, மனப்பான்மை மாறின ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனப்பான்மை. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல் எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விழும். அல்லேலூயா. என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி படம். நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. தீமர பல பல துர பல பலவா. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறவர்கள் நாங்கள், அடிமைகள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். எங்களை குறித்து தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம். ஆளக்கடவர்கள், ஆளுவார்கள். ஹல்லேலூயா. பரலோகங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த புதிய மாத்தின் அதிகால வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து எங்களோடு தேவன் பேசின திட்டவட்டமான வார்த்தைகளுக்காக ஆளுகை செய்வதுதான் எங்களுடைய கர்த்தாவே அழைப்பு. எங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற, எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், தேவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா லுக் டவுன், தேவ கர்த்தாவே கீழ் நோக்கி பார்க்கிற பார்வை, தேவனை மட்டும் மேல் நோக்கி பார்க்கிற கண்ணோட்டம் வரட்டும். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஜெயிக்கிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. முழு சபைக்கு இந்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாய் நிறைவேறுவதாக. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் கைகளை வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவருக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.